போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழகம் முழுவதும் நாளை நடைபெற உள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி, சத்துணவு மையங்கள், பள்ளிகள் என மொத்தம் 43,051 மையங்களில் சொட்டு மருந்து வழங்கப்படும். தமிழகத்தில் 72 லட்ச குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கட்டாய போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும். ஓரிரு நாட்கள் முன்னதாக வழங்கியிருந்தாலும் முகாம் நாட்களில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்க வேண்டும். அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கும் முகாம் நாளில் சொட்டு மருந்து கொடுப்பது அவசியம். சொட்டு மருந்து வழங்கப்படும் குழந்தைகளுக்கு இடது கை சுண்டு விரலில் மை வைக்கப்படும். பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையங்களில் 1652 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1000 நடமாடும் குழுக்கள் மூலமாகவும் போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ்7 தமிழ். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையை வலியுறுத்தி தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இதில் கலந்து கொண்டனர். 7 பேரின் விடுதலையை வலியுறுத்தி சென்னை, கோவை, நெல்லை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற மனித சங்கிலியில் அற்புதம்மாளுடன் பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு 7 பேரின் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார்கள். எல்லா கோப்புகளும் ஆளுநருக்கு அமைச்சு வச்சு 6 மாசம் ஆகுது. இன்னையோட இதுவரைக்கும் ஆளுநர் கையொப்பமிடல. ஆளுநர் உடனடியாக கையொப்பமிடணும். அறிவு உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யணும். அதை வலியுறுத்தி தான் இன்னைக்கு தமிழகத்துல 7 நகரங்கள்ல எல்லாரையும் கூட்டி ஒட்டுமொத்த தமிழகன்ற வார்த்தை சரியா இருக்கும். இதுக்கு ஆளுநர் அவர்கள் விரைந்து இதில் முடிவெடுக்க வேண்டும். 7 பேரையும் பேரறிவாளர் உட்பட உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். திருவள்ளூர் அருகே மணல் கடத்தலை தடுக்க சென்ற பொன்னேரி வட்டாட்சியர் புகழேந்தி வாகனத்தின் மீது மணல் லாரியை மோதி கொல்ல முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அரசூர் கிராமத்தில் உள்ள ஏரி அருகே மணல் கடத்தல் நடைபெறுவதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் பொன்னேரி வட்டாட்சியர் புகழேந்தி தனது உதவியாளர் முனிவேலுடன் அப்பகுதிக்கு சென்றுள்ளார். அவ்வழியாக வந்த வாகனங்களை சோதனை மேற்கொண்ட போது வேகமாக வந்த மணல் லாரி ஒன்று வட்டாட்சியர் வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிறுத்தாமல் சென்றது. எனினும் இந்த விபத்தில் வட்டாட்சியர் புகழேந்தி அதிர்ஷ்டவசமாக காயம் ஏதுமின்றி உயிர் தப்பினார். இதுகுறித்து கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் மணல் லாரியின் பதிவு எண்ணை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சோழவரம் அடுத்த கும்மனூர் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரது லாரி என தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வங்கி மோசடி மற்றும் சைபர் குற்றம் தொடர்பான விழிப்புணர்வு குறும்பட வெளியீட்டு விழா நடைபெற்றது. காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் 3 குறும்பட தகடுகளை வெளியிட நடிகர் மனோபாலா பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் சாலை விதிகளை மதிப்பது ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வலைதளங்களில் வேலை வாங்கி தருவதாகவும் வங்கி கடன் தருவதாகவும் மோசடிகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். துன்புறுத்துவது, ஃபைன் கட்ட வைக்கிறது, இதன் மூலமாகவே ஒரு ஒழுங்கு வந்து விட டிராஃபிக் நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும், நல்லபடியாக வந்துடும் அப்படின்னு ஆயிராது. என்னைக்கு இது வந்து ஒரு கல்ச்சராக மக்கள் மனதில் வருகிறது, சாலை விதிகளை மதிக்க வேண்டும் என்பது ஒரு கல்ச்சராக வரணும். மக்களுடைய மனசில் எல்லாரும் நல்லபடியாக இதை சாலை விதிகளை கடைபிடித்தால் எல்லாருக்கும் நல்லது. நிகழ்ச்சியில் பேசிய மனோபாலா அனைத்து பிரச்சனைகளுக்கும் காவல்துறையை மக்கள் எதிர்பார்ப்பது சிரமம் என்று கூறினார். நம்மை நாமே காத்துக்கொள்ள என்னென்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் உள்ள சிலைகளின் உண்மைத்தன்மை குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் 3வது நாளாக சோதனை நடத்தினர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் உள்ள உலோக திருமேனி பாதுகாப்பு மையத்தில் 625 கோவில்களைச் சேர்ந்த 4359 சிலைகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இதில் 5 சிலைகள் போலியானது என தெரியவந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மத்திய தொல்லியல் துறையின் தென்மண்டல இயக்குநர் நம்பிராஜன் தலைமையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் சிலைகளை ஆய்வு செய்து வருகின்றனர். 4 கட்ட ஆய்வுகள் முடிந்த நிலையில் 5ஆம் கட்ட ஆய்வுப் பணிகளில் மத்திய தொல்லியல் துறையினர் மற்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் உள்பட 50 பேர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 2400 சிலைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இன்னும் சில நாட்கள் ஆய்வுப் பணிகள் தொடரும் என்று சிலை கடத்தல் பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள்.
ஜம்மு பேருந்து நிலையத்தில் குண்டு வீசுவதற்காக 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பு 50,000 ரூபாய் கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு பேருந்து நிலையத்தில் கையெறி குண்டு வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 31 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் குண்டு வீசிய 9ஆம் வகுப்பு மாணவன் ஒருவனை கைது செய்தனர். 50,000 ரூபாய் பணத்திற்காக குண்டு வீச ஒப்புக்கொண்டதாக அந்த மாணவன் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. யூடியூப் வீடியோக்களை பார்த்து தாக்குதல் நடத்த கற்றுக்கொண்டதாகவும் அந்த மாணவன் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெப்பத்தின் தாக்கம் இன்று குறைந்து விட்டதாகவும் வரும் நாட்களில் வெப்பம் மேலும் குறையும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூரில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது.